வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். நம்மளோட சேனலில் வரிசையாக இந்திய குடியரசுத் தலைவர்களோட வாழ்க்கை வரலாறு பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் 4 குடியரசுத் தலைவர்களோட வாழ்க்கை வரலாறை ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இன்னும் பார்க்காதவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5வது குடியரசுத் தலைவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 5வது குடியரசுத் தலைவராக ஃபக்ருதீன் அலி அகமது அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவின் மிக உயரிய பதவியான குடியரசுத் தலைவர் பதவியை அலங்கரித்தவர்களில் ஒரு மிகச்சிறந்த சட்ட வல்லுநராகவும் விளையாட்டு ஆர்வலராகவும் திகழ்ந்தவர் ஃபக்ருதீன் அலி அகமது. இந்தியாவின் 5வது குடியரசுத் தலைவரான இவரது வாழ்க்கை டெல்லியில் சந்துகளில் தொடங்கி லண்டனின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் வரை நீண்ட ஒரு சுவாரஸ்யமான பயணம். இன்னைக்கு அவரது முழுமையான வரலாற்றை பற்றி தான் நாம் முழுசாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் செட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபக்ருதீன் அலி அகமது அவர்கள் 1905 வருஷம் மே மாதம் 13ஆம் தேதி பழைய டெல்லியின் ஹவுஸ் காசி பகுதியில் பிறந்தார். இவர் ஒரு புகழ்பெற்ற ஆசாமிய முஸ்லிம் குடும்பத்தை சேர்ந்தவர். இவரது தந்தை கர்னல் ஜல்னூர் அலி அகமது ஒரு மருத்துவர் மற்றும் இராணுவ அதிகாரி. ஒரு படித்த மற்றும் கௌரவமான குடும்ப பின்னணியில் வளர்ந்ததே இவரது பிற்கால அரசியல் முதிர்ச்சிக்கு காரணமாக அமைஞ்சது. இவருடைய ஆரம்பகால கல்வி உத்தரப்பிரதேசத்தின் கோண்டா மாவட்டத்தில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் தொடங்குச்சு. அதுக்கப்புறமா தனது உயர்நிலை படிப்பிற்காக தலைநகர் டெல்லிக்கு வந்த அவர் அங்கே இருக்கக்கூடிய அரசு உயர்நிலை பள்ளியின் மெட்ரிகுலேஷன் படிப்பை வெற்றிகரமாக முடித்தார். சின்ன வயசுலேருந்தே படிப்பில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக அவர் விளங்கினார். தன்னோட மேற்படிப்பிற்காக 1923 வருஷம் இங்கிலாந்து போகிறாரு ஃபக்ருதீன் அவர்கள். அங்கே இருக்கக்கூடிய புகழ்பெற்ற புனித கேத்ரின் கல்லூரியில் இணைகிறாரு. லண்டனில் தங்கியிருந்த அந்த நாட்கள் அவரது உலகளாவிய சிந்தனைகளை வளர்ப்பதற்கு ஒரு பெரும் வாய்ப்பாக அமைஞ்சது. உலகின் தலைசிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றான கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்றார். சட்டம் பயின்று முடித்த பிறகு 1928 வருஷம் லாகூர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக தனது பயிற்சியை தொடங்கினார். சட்ட நுணுக்கங்களை அவர் கையாண்ட விதம் அங்கே இருந்த மூத்த வழக்கறிஞர்களுக்கிடையே வியக்க வச்சது. 1925 வருஷம் லண்டனில் தங்கியிருந்த போது ஃபக்ருதீன் அலி அகமது ஒரு முக்கியமான மனிதரை சந்தித்தார். அவர்தான் ஜவஹர்லால் நேரு. இந்த சந்திப்பு அவரது வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றுச்சு. நேருவின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட அவர் உடனடியாக இந்திய தேசிய காங்கிரஸில் தன்னை இணைச்சிக்கிட்டாரு. இந்தியா திரும்பியதும் நாட்டின் விடுதலை போராட்டத்தில் அவர் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்திக்கிட்டாரு. ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். காங்கிரஸின் கொள்கைகளை அஸ்ஸாம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கொண்டு சேர்ப்பதில் அவர் முக்கிய பங்கு வகித்தார். 1942 வருஷம் மகாத்மா காந்தி தொடங்கிய வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் ஃபக்ருதீன் அலி அகமது ஆவேசத்தோட பங்கேற்றுக்கிட்டாரு. இதற்காக பிரிட்டிஷ் அரசு அவருக்கு 3 வருஷம் சிறை தண்டனை வழங்குச்சு. சிறைவாசம் அவரது போராட்ட குணத்தை குறைக்கல, மாறாக நாட்டின் சுதந்திரத்தின் மீதான தாகத்தை அதிகரிச்சது. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு 1952 வருஷத்திலிருந்து 1953 வருஷம் வரைக்கும் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுக்கப்புறமா அஸ்ஸாம் மாநிலத்தின் அட்வொகேட் ஜெனரலாகவும் பணியாற்றி சட்ட ரீதியாக பல சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டார். அஸ்ஸாம் அரசியலில் அசைக்க முடியாத சக்தியாக விளங்கிய அவர் கோபிநாத் போர்டோலாய் தலைமையிலான அமைச்சரவையில் நிதி அமைச்சராக பொறுப்பேற்றார். மேலும் வருவாய் மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராகவும் பணியாற்றி அஸ்ஸாம் மாநிலத்தின் முன்னேற்றத்திற்காக பல புதிய திட்டங்களை செயல்படுத்தினார். அஸ்ஸாம் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு 1957 முதல் 1962 வரைக்கும், மீண்டும் 1962 1967 வரைக்கும் தொடர்ந்து 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார். மக்கள் குறைகளை கேட்டு உடனடியாக தீர்வு காண்பதில் அவர் வல்லவர் என்று பெயர் பெற்றார். 1967 வருஷம் மற்றும் 1971 வருஷங்களில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அஸ்ஸாமின் பார்பெட்டா தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். மாநில அரசியலிருந்து மத்திய அரசிற்கு சென்ற இவர் இந்திரா காந்தியின் நம்பிக்கைக்குரிய அமைச்சர்களில் ஒருவராக மாறினார். மத்திய அமைச்சரவையில் உணவு மற்றும் வேளாண்மை துறை, கூட்டுறவுத்துறை, கல்வித்துறை மற்றும் நிறுவன சட்டங்கள் போன்ற மிக முக்கியமான துறைகளை கையாண்டார். இந்தியாவின் உணவு உற்பத்தியை பெருக்குவதில் இவரது பங்களிப்பு மிக முக்கியமானது. ஃபக்ருதீன் அலி அகமது ஒரு சிறந்த விளையாட்டு ஆர்வலர். அஸ்ஸாம் கால்பந்து சங்கம் மற்றும் மட்டைப்பந்து சங்கம் ஆகியவற்றின் தலைவராக பல முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. விளையாட்டுத்துறையில் ஆர்வம் கொண்ட இளைஞர்களை ஊக்குவிப்பதில் அவர் மிகுந்த ஈடுபாடு காட்டினார். விளையாட்டுத்துறையில் அவரது நிர்வாக திறமைகளை பாராட்டி 1967 வருஷம் அகில இந்திய மட்டைப்பந்து சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். டெல்லி கால்ஃப் கிளப் மற்றும் ஜிம்கானா கிளப் ஆகியவற்றிலும் அவர் உறுப்பினராக இருந்து விளையாட்டுகளை மேம்படுத்தினார். 1974 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி இந்தியாவின் 5வது குடியரசுத் தலைவராக ஃபக்ருதீன் அலி அகமது பதவியேற்றார். ராஜேந்திர பிரசாத், ராதாகிருஷ்ணன், ஜாகிர் ஹுசைன் மற்றும் வி கிரி ஆகியோருக்கு பிறகு அந்த பதவியை அலங்கரித்த மாமனிதர் இவர் தான்.
இவரது பதவிக்காலம் தான் 1975வது வருஷம் இந்தியாவில் நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுச்சு. அரசியல் ரீதியாக பல சவால்கள் நிறைந்த அந்த சமயத்துல குடியரசுத் தலைவராக இருந்து தனது கடமைகளை அவர் செம்மையாக நிறைவேற்றினார். 1975வது வருஷம் யுகோஸ்லாவியா சென்றிருந்த போது அங்க இருந்த கொசோவோ நகரின் பிரிஸ்டினியா பல்கலைக்கழகம் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பிச்சது. சர்வதேச அளவில் இந்தியாவின் கௌரவத்தை உயர்த்திய தலைவர்களில் இவரும் ஒருத்தர். 1977வது வருஷம் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி பதவியில் இருக்கும்போதே திடீர் மாரடைப்பால் அவர் காலமானார். ஜாகிர் ஹுசேன் அவர்களுக்கு பிறகு பதவியில் இருக்கும்போதே இயற்கை எய்திய 2வது இந்திய குடியரசுத் தலைவர் பக்ருதீன் அலி அகமது ஆவார். எளிமையான சுபாவம், ஆழ்ந்த சட்ட அறிவு மற்றும் விளையாட்டுத்துறை மீதான அதீத காதல் கொண்ட பக்ருதீன் அலி அகமதுவின் வாழ்க்கை இன்னைக்கு வரை பலருக்கு ஒரு பாடமாக இருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் 5வது குடியரசுத் தலைவரான பக்ருதீன் அலி அகமது அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.